சென்னையை அடுத்த ஆவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடை பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே டைல்ஸ் கற்கள் உடைந்து சேதமடைந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், எப்போது இந்த ரேஷன் கடையானது மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட இருந்தது? முழு விவரங்கள். ஆவடி அடுத்த கனடபாளையத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லை. கனடபாளையத்தில் 675 குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே இருக்காங்க. இவர்களுக்கு தனியாக ரேஷன் கடை திறக்க முடியாது என்பதால் அப்பகுதிவாசிகள் வெள்ளானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சைதை வேளாண் விற்பனை கூட்டுறவு சங்கத்துல ரேஷன் பொருட்களை வாங்கி வந்தாங்க. இந்த நிலையில பொதுமக்கள் தொடர் கோரிக்கை எடுத்து எம்எல்ஏ நிதியிலிருந்து 11.76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கன்னடபாளையம் அம்பேத்கர் அருகில் புதிய அமுத நியாய விலை கடை கட்டப்பட்டு கடந்த சில மாதம் முன்பு திறக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 1000 ரேஷன் அட்டைகள் இருந்தால் மட்டுமே தனியாக ரேஷன் கடை இயங்கும் என கூறப்பட்ட நிலையில இன்று முதல் கடை இயங்க திட்டமிட்டப்பட்டு இருந்தது. இதற்காக ரேஷன் பொருட்கள் வரவழைக்கப்பட்டு ரேஷன் கடை வைப்பு அறையில் தொழிலாளிகள் இறக்கி வைத்தார்கள். அப்போது பாரம் தாங்காமல் அறையின் ஒரு பகுதி முழுவதும் உடைந்து சேதமானது. இதில் புதைக்கப்பட்டிருந்த டைல்ஸ்கள் நொறுங்கின. பாமாயில் பெட்டி வைத்ததற்கு பாரம் தாங்காமல் உடைந்து போனதாக சிரித்த சுமை தூக்கும் தொழிலாளிகள். கட்டி முடிக்க திறக்கப்பட்ட ரேஷன் கடை மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே உடைந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.